முருகன் சிவபெருமானும் பார்வதியாரும் பெற்ற தெய்வீக புத்திரன். சூரபத்மன் என்ற அசுரராஜன் கடுமையான தவங்கள் செய்து யாராலும் வெல்ல முடியாத வரம் பெற்றான். அந்த வரத்தை முறைகேடாக பயன்படுத்தி தேவர்களை ஒடுக்கினான். இந்த சூழ்நிலையில் பரமேஸ்வரனின் 6ஆம் முகத்திலிருந்து தோன்றிய முருகன் தாயார் பார்வதியால் வழங்கப்பட்ட வேலை எடுத்துக்கொண்டு சூரபத்மனை எதிர்த்து போருக்கு தயாரானார். 6 நாட்கள் நீடித்த இந்த போரில் முருகன் சிம்மமுகன், தாரகாசுரன் போன்ற பல சக்தி வாய்ந்த அசுரர்களை வென்றார். சூரபத்மன் மாயை மற்றும் வடிவ மாற்றங்களை பயன்படுத்தி பல உருவங்களில் தாக்கினான். முருகன் தனது ஞானம் வீரத்தை கொண்டு அனைத்தையும் அழித்தார். இறுதியில் சூரபத்மன் மாமரமாக மாறிய போதும் முருகன் தன் வேலால் அதை 2ஆக பிளந்து ஒரு பாகத்தை மயிலாகவும் மற்றொன்றை சேவலாகவும் மாற்றினார். சூரபத்மனை அழிக்காமல் அவனை தன் சேவகராக ஏற்ற முருகன் தெய்வீக இரக்கம் மற்றும் அறம் தீமையை வெல்லும் தத்துவத்தை இந்த போர் மூலம் உலகுக்கு எடுத்து காட்டினார். இந்த காவியம் முருகனின் கருணை, ஞானம், வீரத்தை மட்டுமல்லாது உண்மையான